அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. வடுகப்பட்டி சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து சுருளி சுவாமிகளின் இந்த வரலாற்று பதிவை பார்த்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் 24ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற பதிவில் ஜீவ சமாதிக்கான பெட்டியை தயார் செய்து கொண்டு வரும்படி ராஜபாண்டி நாடாரிடம் சொன்னார் என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க அடுத்து நடந்தவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். சமாதிக்கான பெட்டியை ராஜபாண்டிய நாடாரிடமும் தேவையான ஒவ்வொரு பொருட்களை மற்றவர்களிடமும் கொண்டு வர சொல்லியும் அனுப்பி வைத்தார் சுவாமிகள். சுவாமிகள் தமது மனைவி முனியம்மாள், தன் மகள் சௌந்தரம் மற்றும் சாத்தையா கோனார் கோவிந்தசாமி பிள்ளை உள்ளிட்ட உறவினர்கள் சிலரையும் அழைத்து, நான் வரும் திங்கள்கிழமை சமாதி நிலைக்கு அமரப்போகிறேன். ஆகவே அதை கண்டு நான் இறந்து விட்டதாக நினைத்து அழுகக்கூடாது. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஈமச்சடங்குகள் எதுவும் செய்யக்கூடாது. இதனால் வரை உங்களுடன் இருந்தேன், இனி வேறு இடத்திற்கு செல்ல போகிறேன், அவ்வளவுதான். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறி அனைவரையும் ஆசீர்வதித்து திருநீறு வழங்கினார். இறைவன் சித்தப்படியும் சுருளி சுவாமிகள் சித்தப்படியும் ஜீவ சமாது கொண்டிட ஈஸ்வர ஆண்டு மாசி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 1938ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விசாக நட்சத்திரம் கூடிய திங்கள் கிழமை அன்று மதியம் 2:30 மணிக்கு தம் கரங்களால் காவி நனைக்கப்பட்ட வேஷ்டியை அணிந்து கொண்டு வடுகப்பட்டியில் தமது இல்லத்தில் ஆசனமிட்டு அமர்ந்து தவயோக ஜீவ சமாதி நிஷ்டையில் அமர்ந்தார் சுவாமிகள். இந்த தகவல் சுவாமிகளிடம் நெருக்கமாக இருந்த வேங்கூர் துரைராஜ் அதியமார், பொன்மலை சுந்தரம் பிள்ளை, ராஜபாண்டிய நாடார், புதுக்கோட்டை ராஜவம்சத்தினர் மற்றும் மெய் அன்பர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. சுவாமிகள் சமாதி நிலையில் அமர்ந்துவிட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அனைவரும் திரளாக வந்து கூடினர். மலர் மாலைகள், அத்தர், ஜவ்வாது, புனுகு, சந்தனம் என வாசனை திரவியங்களும் மூட்டை மூட்டையாக விபூதியும் பாறை பாறையாக கற்பூரமும் கொண்டு வந்தனர். ராஜபாண்டிய நாடார் சுவாமிகள் சொல்லியபடி சமாதி பெட்டியை தயாரித்து கொண்டு வந்தார். வடுகப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். பஜனை பாடல்கள் பாடப்பட்டன. ஜீவ சமாது நிஷ்டையில் கூடி அமர்ந்திருந்த அருள் சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் முன் அனைவரும் வீழ்ந்து வணங்கினர். கற்பூரம் ஏற்றி சுவாமியை தரிசித்த வண்ணம் இருந்தனர். சுவாமிகள் ஏற்கனவே அடையாளம் காட்டியிருந்த வட்டப்பாறை அருகே சமாதிக்கான குழி வெட்டப்பட்டது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு வரை பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த சித்த புருஷர், கருணை கடல், காலத்தை வென்ற காருண்யமூர்த்தி, அருள் தயாநிதி ஸ்ரீமகான் சுருளி சுவாமி சித்தரின் திருமேனியை அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் வைத்து பலவிதமான மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவ மந்திரங்கள் ஒலிக்க வீதிகளின் வழியாக எடுத்து வரப்பட்டது. அதன் பிறகு பல அதிசயங்கள் நடந்தன. சுவாமிகள் சொன்னபடியே அவரை சமாதி வைத்தனர். அப்போது வானத்தில் இருந்து பூமாரி பொழிந்தது. தேய்பிறை காலமான அந்த நாளில் வானத்தில் பூரண சந்திரன் தோன்றி ஒளியினை பரப்பியது. இப்பகுதியில் யாரும் கண்டிராத சித்தர்களும் முனிவர்களும் ஜடாமுடிகளுடன் நீண்டு வளர்ந்த நகங்களை கொண்டவர்களுமாக அங்கு வந்து கூடினர். அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பது தெரியவில்லை. அவர்கள் எவருடனும் பேசவில்லை. அன்பர்கள் அனைவரும் பக்தி சிரத்தையுடன் சுவாமிகள் ஏற்கனவே கூறிய முறைப்படி சமாதியில் வைத்து முடித்தனர். சமாதியின் மீது மேடை அமைக்கப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் அமைத்து முறைப்படி நந்தி, பலிபீடம் ஆகியவை அமைக்கப்பட்டன. தினசரி சமாதி பூஜைகள் செய்யப்பட்டன. மெய்யன்பர்கள் தினசரி வடுகப்பட்டி வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து தரிசித்து சென்றனர். சுவாமிகளின் மனைவி முனியம்மாள் இப்பணிகளை கவனித்து வந்தார்கள். சிவலிங்கம், நந்தி இவற்றிலிருந்து தினசரி பால் பீரிட்டு வழிந்தது. இந்த அற்புத அருங்காட்சியினை காண பக்தர்கள் தினசரி கூடி பாலை பிரசாதமாக பெற்று அருந்தினர். மண்டல பூஜைகளுள் திருக்கோவில் அமைத்திட கட்டுமான பணிகள் துரிதமாக்கப்பட்டன. ஆகம விதிப்படி சுவாமிகளின் ஜீவ சமாத ஆலயமும்
அருகில் விநாயகர் ஆலயமும் சிறப்புடன் 48 நாட்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டன. கும்பாபிஷேக விழா வெகு சிறப்புடன் நடந்தேறியது. அன்றிலிருந்து ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் ஜீவ சமாத ஆலயத்தில் தினசரி பூஜைகளும் மாதந்தோறும் விசாக நட்சத்திரத்தன்று மாதாந்திர குரு பூஜையும் அன்னதானமும் சிறப்புடன் நடந்து வருகிறது. அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று மகா குரு பூஜை விழாவும் பூச்சொரிதல் விழாவும் மாட்டு வேடிக்கையும் சுவாமிகளின் பரம்பரை வாரிசு நிர்வாகிகளால் மேற்கொள்ள பெற்று சீரும் சிறப்புடனும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. பல பகுதிகளில் இருந்தும் மெய்யன்பர்கள் வருகை புரிந்து காருண்யமூர்த்தி அருள் கருணை கடல் ஸ்ரீமகான் சுருளி சுவாமி சித்தரை தரிசித்து வேண்டியதை வேண்டியவாறே பெற்று ஆனந்த பக்தி பரவசம் அடைந்து வருகின்றனர். சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு இந்த பதிவுடன் நிறைவுற்றது. தொடர்ந்து ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளுக்கு நடைபெறக்கூடிய ஆலய பணிகள்